சரி உட்காரு. என்ன பிரியா பார்த்து ஆடலாம்ல. டேய் என்ன நொன்ன பிரியா? அப்பா ஏய் அவ விட்டு கொடுத்துருக்கான்னு உனக்கு தெரியலையா? விட்டு கொடுத்தாளா? ஏண்டா உன் பொண்டாட்டி தான் புத்தி கட்டு போய் வீம்புக்கு ஆடினா. இங்க பாரு, பிரியா மட்டும் ஆடுறத நிப்பாட்டாம இருந்திருந்தான்னா இந்நேரம் உமா மயக்கடிச்சு விழுந்திருப்பா. ஆமா ரவி, ஆடும்போதே உமாவோட நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் விட்டு கொடுத்துட்டேன். உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப பிரியா. இங்க பாருடா, என் புள்ள கஷ்டப்பட்டு ஆடி ஜெயிச்சிருக்கு. ஆட தெரியாம குப்புற அடிச்சு விழுந்துட்டு விட்டு கொடுத்தாங்களாமே. விட்டு கொடுத்து ஆட மாட்டாதவளுக்கு கூடம் பத்தலன்னு சொல்லுவாங்களாம். அந்த கதையால இருக்கீங்க. அடிச்சே கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருங்க. பாரு நீ சொல்லு, ஜெயிச்சது யாரு? இவளா இவளா? அதான் பிரியா பாதியிலேயே கீழே தடுமாறி விழுந்துட்டாங்கல்ல, சோ அதனால ஜெயிச்ச டீம் உமா. சூப்பர், வெரி குட் சார். 2-1. அடுத்த போட்டி நம்ம காலம் காலமா விளையாடுற ஒரு போட்டி தான். நம்ம குடும்பமா ஒன்னா சேர்ந்து கயிறு இழுக்கிற போட்டி. ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். கயிறு இழுக்கிறவங்க இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. ஓகே. கோட்டை தாண்டி வந்தா அந்த டீம் தோத்துரும். சோ எந்த டீம் தோக்குது எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். ரெடியா? வாங்க. எஸ் ரெடி ரெடி. மேடம், எங்க கேங்ல 5 பேர் தான் இருக்கிறோம். அவங்க பக்கம் 7 பேர் இருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? ஆமால. தாத்தா நான் உங்க டீமுக்கு வந்துடுறேன். வாடா வாடா வாடா. அவ்வளவுதான், சரியா போச்சுமா. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அது எப்படி சரியா போகும்? அவங்க தான் நாங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம்னு சொல்லி பேசுவாங்கல்ல. எங்க இப்ப பேச சொல்லுங்க. இல்லம்மா பரவாயில்ல, நாங்க சமாளிச்சுக்கிறோம். அப்புறம் என்ன, மார்க்கண்டேயன் சாரே சொல்லிட்டாரே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். கம் ஆன், எனர்ஜி. ரெடியா எல்லாரும்? ரெடி ரெடி. ரெடி ரெடி. வாங்க. ஓகே. புரியுமா? எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? சிலம்பம்னா என்னன்னு தெரியாது. சின்ன பையல ஜெயிச்சதுல எனக்கு எந்த பெருமையும் இல்ல. அந்த டீம்ல சிலம்பாட்டம் தெரிஞ்ச இன்னொரு ஆள் இருக்காரு, அவரை வர சொல்லுங்க. நான் வேணா இன்னொரு சான்ஸ் தரேன். அவரை வந்து என் கூட எதிர்த்து நின்று சண்டை போட சொல்லுங்க. இந்த போட்டியை முதல்ல இருந்து நடத்தலாம். ஐயோ மாப்ள. டேய் என்னடா? எனக்கு இருங்க, அவன் அப்படித்தாங்க ஏதாவது சொல்லி வெறுப்பேத்துவான். வேண்டாம் விடுங்க. அண்ணா அதான் போட்டி முடிஞ்சிருச்சுல்ல, திரும்ப எதுக்கு இப்ப சண்டைய தேவையில்லாம வளர்க்குற? விடு அண்ணா. ஏய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. என்ன பெருசு? டொக்காட்டியா? ஏய் நான் வரேன்டா. எனக்கு வா வா வா. ஏய் யோ, இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நினைச்சப்பெல்லாம் கை நீட்டுவல்ல, வந்து வட்டியோட சேர்த்து வாங்கி. வேணாம்ப்பா. வேண்டாம் சொல்லுங்கம்மா. கேளுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம். இப்ப வரைக்கும் உனக்கு என்னங்க நடக்குதுங்க? ஏதோ ரேவதி கூப்பிட்டான்னு வந்தா இப்படி எல்லாம் நடக்குது. என்ன ரேவதி? பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ வேண்டாங்க ப்ளீஸ், இதோட நிறுத்திக்கலாம் ப்ளீஸ். நீங்களா சொல்லுங்க. பாரு இப்ப நடக்க போகுதுல்ல, இதான் கிளைமேக்ஸே. விடு, அவங்க பாட்டு காட்டட்டும். யூ டோன்ட் வரி, ஜஸ்ட் வாட்ச். கம் ஆன். வாடா.
பெருசு 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் கம்ப கையில தொடுற போல இருக்கு. பஸ் எல்லாம் ஞாபகத்துல இருக்கா? டேய், இது வாய்ப்பாடு மாதிரி ஆயுசுக்கும் மறக்காது. உன்னை போடுற போடல எல்லாமே தானா மறக்கப்பது பாரு. மாமா இருங்க மாமா பண்ணு சூப்பர் ஐயோ டேய் ஒட்டு வச்சிட்டியா மாப்ள? மாமா அம்மா வேணாம் மாமா. என்னங்க வேண்டாங்க, போதும் விட்டுடுங்க. எனக்கு நான் தான் சொல்றேன்ல, அவன் எப்படியோ போறான். நீங்க வாங்க, அவனை விட்டுடுங்க. டேய் ரவி, அப்பா வர சொல்றா. போதும்பா. மாமா வேணாம் மாமா. அப்பா அப்பா வாங்கப்பா, வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. அம்மா வேணாம் மாமா, வந்துருங்க மாமா. மாமா சொன்னா கேளுங்க. யோ, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். முடியலன்னா கொம்ப தூக்கி கடாச்சிட்டு போயிடு. அடி வாங்கி செத்துறாதயா. ம், ம், ம். இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு அம்மாவா பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு எப்ப பாரு அந்த ஆளு பேச்ச கேட்டுட்டு இருந்தா கடைசியில இதான் நிலைமை. ஒழுங்கா அந்த ஆளை கூட்டிட்டு போய் வாங்கின அடிக்கு ஒத்தடம் கொடுங்க. இன்னும் ஒரு அடி அந்த ஆள் மேல விழுந்தா அப்புறம் உங்க கழுத்துல இருக்கிற மஞ்சக்கை இருக்கு, நான் கேரண்டி கிடையாது. அட அம்மி மீதிங்கோ. டேய், அம்மி எங்கடா இருக்கு? மாமா இவ்வளவு நேரம் கல்யாணத்தை உண்மையா பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் செட்டப் தான் மாமா. அம்மி இருக்கிறதா நினைச்சிட்டு மீதிங்கோ. எல்லாரும் அருந்ததி பாருங்க. என்னடா அது எங்கடா இருக்கு? என்ன ஓய் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். கேள்வி கேட்கறது ஈஸி, ஆனா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு நாளை வருது, அடுத்த முகூர்த்தம் இருக்கு. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. எங்கயாவது பாருங்க. சரி சாமி. அப்பா பாருங்கப்பா. சீதா, அதோ அங்க தெரியுது பாரு. தெரியுது. அதான் அதான். பத்தாச்சு பத்தாச்சு பத்தாச்சு. ஒத்த பைசா செலவில்லாம அறுதங்கலத்தை முடிச்சிட்டான் பாரு. கல்யாணம் முடிந்தது. சாப்பிட போவோம். அப்பா எதுவா இருந்தாலும் அங்கேயே நின்னு பேசு. இது பாரு, என்னதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு பெத்த பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை கூட எடுத்து கொடுக்காம இப்படி எல்லாம் பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? அக்கா அதுக்கு என்னக்கா இப்போ குடுத்துட்டா போச்சு. அப்படியா? உனக்காக வேண்டி காஞ்சிபுரத்துல இருக்கிற தறியில ஆர்டர் போட்டு 50,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை கொண்டு வந்திருக்கேன், பாத்துக்கவே. குடு குடு குடு. தரேன் தரேன். அப்படியே அந்த பட்டுப்புடவை எடு. அந்த பட்டுப்புடவை எடு. அக்காவை சும்மா விடக்கூடாதுல்ல. பாத்து. அக்கா 50,000 ரூபாய் பட்டுப்புடவைக்கா, இந்தா பிடிச்சுக்கா. பத்திரம் புடிக்கா.
என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நாளை ஆகுது, நல்ல நேரம் முடிய போகுது, டக்குன்னு போய் மாத்திட்டு வாங்கோ. போங்கோ. இல்லாத தவளை வாசிக்கலாம்டா. இல்லாத புடவையை எப்படிடா கட்டுவேன்? ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு நிமிஷம். ஏங்க இந்த புடவையை உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்து புடிங்கோ. இந்த புடவையை உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்து அவளையும் கட்டிட்டு வர சொல்லுங்க. போங்க, சீக்கிரம் வாங்க, நாளை ஆகுது. ஐயரே, இந்த பக்கம் வாங்கோ. வாங்கோ. இங்க பாருங்கோ, 2 பேரும் எந்த சண்டையும் போடாம சந்தோஷமா இருக்கணும், புரியுதோ? நீங்க சொன்ன சரிதான் பெரியவரே. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மாட்டா. உனக்கு பதில் சொல்ல முடியுமா? டேய், உன் தாத்தா சும்மா இருந்தாலும் நீ விட மாட்டல்ல? டேய், 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி உன்னை கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன். உன்னால உங்க அப்பனை பத்தி 4 பேர் இங்கிலீஷ்ல எழுத முடியாதா? போய் வேற யாரையாவது போய் கேளு. ஐயோ பாவம். அத்தை, என்னடா மை ஃபாதர்னு டாபிக்ல எனக்கு எழுதி கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. கொடு. விஜய், என்ன விட சூப்பரா இங்கிலீஷ்ல பேச எழுத தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு, ரொம்ப நல்லா எழுதி தருவாரு. யார் அது? அதோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு, அவன்தான். ஐயோ, ஆமா, இங்கிலீஷ்காரனே தோத்துருவான். டேய் போடா, போய் அவர்கிட்டயே கேளு. ஆமா, வாழும் ஷேக்ஸ்பியரே, எழுதி கொடுங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் மாமாவை கிண்டல் பண்றீங்க? ஏய், என்ன சொன்ன? யாரா உனக்கு மாமா? மாமாவா? மாமா போ. ஏன் மலரு? மாமா, நீங்க தான் எனக்கு எழுதி தரணும். இந்தாங்க புடிங்க. அப்பாவை பத்தி எழுதி கொடுங்க. ஆமா, எழுதி தருவாரு, வாங்கிக்க போ. அது ஒண்ணு விஜய், நல்லா எழுதுவாரு, போ. டேய் விஜய், உங்க மாமா இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவாருன்னு நான் சொல்லி காட்டுட்டா? எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐயம் பாண்டி, அரியாங்குப்பம் பாண்டி. மை நேனா இஸ் வேணாம். மை டாடி இஸ் ஆல்சோ அரியாங்குப்பம். மை டாடி இஸ் மை ரஜினி கமல் ஹீரோ. ஒரே நாள்ல எப்படிங்க ஒருத்தன் இங்கிலீஷும் கத்துக்கிட்டு அதை எழுதவும் முடியும்? நீங்க என்ன நம்பிக்கையில இவனை நம்பி இப்படி ஒரு சவாலை விட்டுட்டு வந்திருக்கீங்க? சவால் இல்லாத வாழ்க்கையில என்ன பெரிய சுவாரஸ்யம் இருந்துற போகுது? இந்த பாரு, அது வரும்போது கப்புன்னு புடிச்சு அதுல ஜெயிச்சு காட்டுறதுதான் நம்மளையே நமக்கு புரிய வைக்கிற சம்பவமா இருக்கும். என்ன பாண்டி, நான் சொல்றது சரிதானே? மாமா, ஒரு பைக் கட்டி பிரிச்சு மேய்ஞ்சி மாட்ட சொன்னா 1/2 மணி நேரத்துல பண்றேன். ஆனா எனக்கு வராத இங்கிலீஷ் பிரிச்சு மேய சொன்னா நான் என்ன மாமா பண்ணுவேன்? மாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்குது மாமா. டேய், தெரிஞ்ச விஷயத்த பண்றதுக்கு பேரு சவால் இல்லடா. தெரியாத விஷயத்த அடிச்சு புடிச்சு கத்துக்கிறதுக்கு பேரு தான் சவால். உன்னை
உன்னை என்ன கூட மாட ஒத்தாசிக்கும் டேசா தூக்குறதுக்கும் தண்ணி கேன் தூக்குறதுக்கும் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சியா? டேய், வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு காட்டினாதான் அடுத்தவங்க நமக்கு தர வேண்டிய மரியாதையை தானா தருவாங்க. மாமா எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது மாமா. மாமா நீங்க மட்டும் கொஞ்சம் சைலண்டா இருந்திருந்தா நான் அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பேன் மாமா. நீங்க வேற டெரர் ஆகி பெரிய அண்ணாமலை ரஜினிகாந்த் கனகா சவால் வேற விட்டு என்ன வேற கோத்து விட்டீங்க மாமா. ஒரு சப்பா மேட்ரு, நீங்களும் அத்தையும் சேர்ந்து சண்டை வலிச்சு பெருசாகி விட்டீங்க. அந்த பெரும்பேடு அத்தை. மாமா 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 இந்தாங்க. வேணாம் மாமா, விட்டுருங்க மாமா. கொடு. டேய், இங்க வாடா வாடா வாடா. அந்த புக்ல அட்டையில என்ன இருக்குன்னு படி. படிக்கிறேன். டேய், என்னடா அட்டையில இருக்கிறத படிக்கிறதுக்கே உன் வாய் இப்படி டான்ஸ் ஆடுது? சரி, நீ பள்ளிக்கூடத்துல என்னதான் பண்ண? டேய், என்னடா பண்ற? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றா. ஸ்கூல்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொல்ல மாட்டேன். டேய் மாமா சொல்றா. மலரே பார்த்துட்டு இருப்பேன். சீதா, இந்த இடம் கொஞ்ச நேரத்துல கலவர பூமியா மாறப்போகுது. அதெல்லாம் உன் கண்ணால நீ பார்க்க கூடாது. நீ போய் உள்ள படுத்து தூங்கு போ. அத்தை அத்தை தனியா விட்டு போயிடாதீங்க. அத்தை போ போ போ. அத்தை அத்தை போவாதீங்க. அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை. ஏய் மாமா. ஏய் வாடாங்க, வா வா வாடா. அந்த புக்கை கொடு. இத வாசி. புடி. வாசிடா மாமா. ஏய் மலரே, என்ன? வா இங்க வந்து உட்காரு. வா வா. என்ன ஏதோ யோசனையாவே இருக்க? ஒன்னும் இல்ல. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு. அது விஜய் பேச்சு போட்டின்னு இன்னைக்கு சொல்லிட்டு போனால. ஆமா, அதான் அது என்னாச்சு? நல்லா பேசிருப்பானா இல்லையா, பிரைஸ் கிடைச்சிருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் சும்மா நடிக்காத. காலையில மன்னன் படத்துல வர ரஜினி மாதிரி நம்ம பாண்டி ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ ஷாக் இங்கிலீஷ் அடிச்சு விட்டதுல நீ ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டியே. எப்படிக்கா அவன் எப்படி அப்படி பேசிருக்க முடியும்? தெரியலையே. நம்ம முன்னாடி வாயை மட்டும் அசைச்சுக்கிட்டு ஒரு வேலை பாக்கெட்டுக்குள்ள ஸ்பீக்கரை ஒளிச்சு வச்சுக்கிட்டு டப்பிங் கொடுத்திருப்பானோ? இல்ல இல்ல இருக்காது. ஆனா மலர் செம்மையா பேசுற மலர் பிச்சிட்டான். அவனுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு. இல்லக்கா, இந்த இங்கிலீஷ்ல பாரிஸ் கார்னர்னு எழுதியிருந்தாலே அவனுக்கு எழுத்து கூட்டி படிக்க வராது. பாரி முனைன்னு தமிழ்ல தான் படிப்பான். அவன் எப்படி இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசினா? டவுட்டா இருக்குக்கா. இப்ப என்ன அதை நினைச்சு நீ பெருமைப்படுறியா பொறாமப்படுறியா? ஆச்சரியமா இருக்கு. கோச்சிங் யாரு? நம்ம தலைவர் ஹெட்மாஸ்டர் மார்க்கண்டேன்ல. விடியோ பெரும்பெடுத்து அடிய வெளு வெளுன்னு வெளுத்திருப்பாரு. அவன் இங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். அப்ப கூட எப்படிக்கா ஒருத்தன் ஒரே நாள்ல நம்ம எல்லாரையும் அசர வைக்கிற மாதிரி பேச முடியும்? அதிசயம்தான். நடந்துருச்சே, என்ன பண்றது? ஆனா மலரு, நான் வேற இவன் எங்கட பேச போறான்னு வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். எடுத்திருந்தா அந்த வீடியோ அப்படியே சோஷியல் மீடியால போட்டு லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி இருப்பேன். சி வாய் மூடு. என்ன மலரு, அப்படியே கொஞ்சம் லைட்டா பாண்டி பக்கம் சாயிற மாதிரி தெரியுது. ஐயா நீங்க வேற அண்ணி, ஒரு தடவை அவன் பக்கம் சாஞ்சு அனுபவிச்சதெல்லாம் பத்தாதா?
திமிர் பிடிச்சவன். எனக்கும் என்னமோ உன் மேல அதே டவுட்ல தான் இருக்கு. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, இல்ல. வாய் மூடு. சரி விடு. டேய் பாண்டி, மாமா உட்கார்ற. டேய் போதும்டா, நகத்தை கடிச்சு கடிச்சு அங்க பாரு, பாதி விரலையே காணும். டேய் என்னாச்சு உன் பேச்சு போட்டி? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? ஊத்திக்கிச்சு போல. டேய் என்னடா எத்தனாவது வந்த? கடைசியாவா? அச்சுச்சோ. பின்ன இவெல்லாம் எழுதி கொடுத்தத போய் பேசினா அப்ப அவன் கடைசியா தானே வருவான். இனிமேலாவது யார் கூட சேரணும், யார் கூட பழகணும், யார் கூட இருக்கணும்னு பார்த்து நடந்துக்க, புரியுதா? இங்க பாரு, மை ஃபாதர் நாங்க போய் பேசினா மட்டும் பத்தாது, ஃபாதர் கூட இருக்கணும், ஃபாதர் பேச்ச கேட்கணும், புரியுதா? ஏய் படிச்ச இங்கிலீஷ மறக்காம இருக்கியே, அது வரைக்கும் போதும் போ. அண்ணன் என்னண்ண வந்ததும் வராததும் குழந்தை ஏன் திட்டுற? யாரு இவனா குழந்தை? கொஞ்சம் விட்டா அவன் தாத்தனையே தாண்டிடுவான் இவன். பாவங்க குழந்தை ஏமாந்துட்டான். சீதா, உன் பேரன் சாதாரண ஆள் இல்ல. உன் புள்ள மாதிரி 100 பேரை தூக்கி சாப்பிட்டுருவான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் பிரைஸ் வாங்கிட்டான். நிஜமாவா சொல்றீங்க? சீன பில்டப் பண்ணி ஓபன் பண்றானா. வெயிட் அண்ட் வாட்ச். Go Vijay, go. Put your face in the Talagani and cry da. Go. என் இங்கிலீஷ் உனக்கு புரியலடி. அப்பா, என்னடா? நீங்க சொன்னது கரெக்ட். நான் தான் கடைசி. நான் தான் சொன்னேனேடா. இவெல்லாம் எழுதி கொடுத்து ஜெயிக்கவா போற? போடா. நான் தான் கடைசியா பேசினேன். ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். இது யாரு உனக்கு போட்டு விட்டது? உன் புள்ள சும்மா வெள்ளக்காரங்கனக்கா இங்கிலீஷ்ல பொழுந்து கட்டதுக்கு போட்டாங்கம்மா இந்த மண்டல. இங்கிலீஷா? நீ பேசுன அதுக்கா போட்டு விட்டாங்க? ஆயாவா? ஓ ஆயாலம்மா, யானா? ஆமா. அப்படியே ஸ்கூல் அண்ட போய் பேசி வாங்கி வந்தியா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பையன் போய் பேசிக்கிறான். அவனுக்கு போட்ட மெடல தான் எனக்கு மாட்டி விட்டுக்கிறாங்க. அதானே, அவன் பேசி கெல்ச்சி வாங்கி வந்ததை நீ வாங்கி வந்து இங்க சீன் போட்டுக்கிறியா? இது வேணா அந்த பையன் வாங்கின மெடல் ஆகலாம். ஆனா பாண்டி வாங்கின மெடல் உனக்கு இது என்னது? நீ காலையில அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் என்ன பார்த்து, ஏண்டா நீ சொல்லி குத்துதான் என் பையன் ஜெயிச்சிட போறான்னு எல்லாரும் கலாச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே மன்னன் பத்துல தலைவர் கணக்கா சும்மா அப்படியே இங்கிலீஷ்ல எத்து விட்டான் பாரு. அப்படியே கப்பு சிப்புன்னு எல்லாரும் கம்முன்னு ஆயிட்டாங்க.
மெய்யாலும் தான் சொல்லிக்கிறியா? மௌ நான் என்னையுமா உன்னோட போய் சொல்லிக்கிறேன். ஆ, அவங்களாண்ட மெய்யாலுமே நீ இங்கிலீஷ்ல பேசிக்கினியா? இல்லையா பின்ன நான் உன் மருமக மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுமா? நாங்களா பேச மாட்டோமா? இல்ல 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 இல்ல. சரி, நீ இங்கிலீஷ்ல பேச சொல்ல அவ என்ன சொல்லிக்கினா? எவ? நம்ம மலர் கண்ணு. அதுவா? அப்படியே நான் இங்கிலீஷ் பேசுறதும் அதுவும் ஆணு வாய் வந்து பாத்துச்சுமா. மெய்யாலுமே பாத்துக்கிட்டா? நாமா நீ சும்மா மையாலுமான்னு கேட்டேங்கிற. டேய், நீ என்னவோ அந்த புள்ளைக்கு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போன. நீ பேச போறேன்னு சொல்லிருந்தா நானும் நேர்ல வந்து பாத்துருப்பேன்ல. அதெல்லாம் ஒரு மேட்டரா? இப்ப நான் உன்னோட பேசிக்கிறேன். பேசு பேசு பேசு. ஓகே. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இரா இரா, நம்ம ஏரியாலயும் நீ இங்கிலீஷ் பேசுறத கேட்கணும்ல. ஈஸ்வரியா, இங்க வாடி, சீக்கிரம் வா வா. ஏ கனகா, இங்க வாடி. அண்ணாத்த இங்க வாயா. வாங்க. நான் கூட்டுனுக்குறேன், நீ என்ன வேலை பார்த்துனே இருக்கிற? வாடி, என் புள்ள இங்கிலீஷ்ல பேச போறான். வா வாங்க வாங்க வாங்க. ஆரம்பிடா நைனா. எல்லாரும் வந்தாச்சா? என்ன பாண்டி கானாவா? கானாவா? என் புள்ள இங்கிலீஷ்ல பேச போறான். யாரு நம்ம பாண்டியா பேச போறது? எல்லாரும் கேக்குறாங்க, எடுத்து விடாண்டா. பாண்டியாரியா? நான் தான் சார். நான் மேட்ரு. நீ யாருமா? நான் பாண்டியோட அம்மாங்க. இருங்க சார், என்ன சார் புள்ளி அடிக்கிறீங்க? அம்மா, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? முதல்ல 2 பேரும் வந்து ஜீப்ல ஏறுங்க. சார் யோ ஏத்தியா? என்ன சார் சொல்லிக்கிறீங்க? நாங்க என்னத்துக்கு ஜீப்ல ஏறணும்? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிக்கணும்? சொன்னாதான் 2 பேரும் வருவீங்களா? சார் சார் சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? ஏண்டா, பெரிய இடமா பார்த்து அவங்க பிள்ளைய லவ் பண்ணுவீங்க, அப்படியே லவ் வந்து கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அடிச்சு கொடுமைப்படுத்துவீங்க. வரதட்சணையா? சார் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். யார் சார் உங்ககிட்ட சொன்னாங்க? நீ யாருக்கு தாலி கட்டுனியோ அந்த பொண்ணு தான் ஒட்டுமொத்த குடும்பத்தின் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். பிட் பாக்கெட், ராபரி, போதை பொருள், ஆள் கடத்துறது, கொலை பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு சகஜம் சார். சார், நீங்க ஏன் சார் அவங்களுக்கு சப்போர்ட் வந்துருக்கீங்க? சார், ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிற நீங்களே இப்படி பேசலாமா சார்? குடியிருக்கிற இடத்துல என்ன சார் இருக்கு? புதுப்பேட்டையில் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல, போட் கிளப்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல சார். உனக்கு என்ன வேணும் சார்? நீங்க உங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்ன வக்கீலா? போய் யாராவது வக்கீல் இருந்தா கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். யோ, என்னையா முறைக்கிற? ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து என்னையா முறைக்கிறியா? ஏட்டு ஐயா, ஐயா சொல்லுங்க. இவங்க 2 பேரையும் முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. வணக்கம் சார். யோ, என்னையா வெளியே பிடிச்சு தலை சொன்னா சல்யூட் அடிச்சுட்டு இருக்க? சார், அவர் யார் தெரியுமா சார்? யாரு? நம்ம டிசி அபிமன்யு சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார். அப்பா மாதிரி. இவர் இன்னும் அவருக்கு எந்த தகவலும் சொல்லலன்னு நினைக்கிறேன் சார். இல்லைன்னா டிசி சார் இந்நேரம் நம்ம ஓட விட்டுருப்பார் சார். நீ இப்போ சரிங்க சார், பார்த்து சார். உங்களுக்கு வேணா டிசி தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். சரி சார், வாங்க உட்காந்து பேசலாம் சார். இல்லை சார், பரவாயில்ல. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? சார், இவங்களை என்ன கேஸுக்காக பிடிச்சு கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க? உங்களுக்கு அவன் என்ன சார் வேணும்? சார், அந்த பையன், அவங்க குடும்பம் எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா சார் உங்களுக்கு?
நல்ல படிச்ச வசதியான பொண்ணை பார்த்து லவ் பண்றேன்னு டிராமா போட்டு கடைசியா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவன் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பொண்ணை வரதட்சணை கொடுக்க சொல்லி பிசிக்கல் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் ரெண்டுமே கொடுத்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்காங்க சார். சார் அதோட விடாம சார் டெய்லி அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிருக்கான் சார். அவன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாச்சு. அதோட அவன் எவ்வளையாவது கட்டிட்டு போக வேண்டியதானே? வேணும்னே உன்னை வெறுப்பு ஏத்தணும்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து உன் அப்பா அம்மா கூட சேர்ந்து டெய்லி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு அண்ணனா நான் சும்மா இருக்க முடியுமா? இங்க பாரு மலரு, ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிக்கணும். ஆனா ஆரம்பிச்சுட்டு பின்னாடி எடுத்து வச்சோம்னா அடி நம்ம பக்கம் தான் அதிகமா விழும். நஷ்டம் நமக்கு தான். அவன் இனி உன் வழிக்கே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பெருசா செய்யணும்னு இறங்கிட்டோம். இனி இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இருந்தா அமைதியா இருக்கா, பேச ஆரம்பிச்சா பயங்கரமா பேசுறாள் இந்த மேகலா. போற போக்கு பார்த்தா மெயின் வெளி ஆயிடுவாளோ? கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இங்க பாருமா, ஒருவேளை அந்த ஆளு சொல்ற மாதிரி அவன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து இந்த வீட்டுல உனக்கு என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பையன் பாண்டி இப்ப பண்றதை விட பல மடங்கு உன்னை டார்ச்சர் பண்ணுவான். அதுக்கு இதுங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா பக்கவாத்தியம் வாசிக்குங்க. இந்த சூழ்நிலையில உன்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும், உன்னால படிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு மலர். ஆமாண்டி மலரு, பாம்போட வாழை பிடிச்சாச்சு, அது அப்படியே விட முடியாதுல்ல. ஓங்கி சொல்லட்டி சும்மா ஒரே அடி முடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அப்பா பேசுறத நம்பி அவசரப்பட்டு தப்பான முடிவெல்லாம் எதுவும் எடுத்துறாத. பாடி லாங்குவேஜ்லயும் சரி, டயலாக் டெலிவரிலயும் சரி, அப்பா மாதிரி ஒரு பர்ஃபார்மரை நான் பார்த்ததே கிடையாதுமா. பெஸ்ட் ஹீரோ அவார்டு வாங்கியிருக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காருன்னா பாத்துக்க. அவ நடிச்சு நடிச்சு அவார்டு வாங்குவாங்க. ஆனா இந்த ஆளு நம்மள அடிச்சு அடிச்சு அவார்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்கியிருக்காருன்னா ஆளு எப்படின்னு பாத்துக்க. அது கூட பரவாயில்ல, அவரு கூடயே சுத்திட்டு இருக்கு பாரு நம்மள பெத்த தாய். இவரு மாதிரியா அதுவும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. இவர் ஒரு டைப் பர்ஃபார்மன்ஸ்னா அது வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போல இருக்க. ஆமாண்டா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து உன் மண்டைய கழுவ பாக்குறாங்க. இங்க பாரு மலரு, இதை இப்படியே விட்டுறாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மலரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தோத்துறக்கூடாது, அவ்வளவுதான். ஆம்பளைங்கன்னா எது வேணா செய்வாங்க, நம்ம பொறுத்து போவோம்னு இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. மலர், உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செஞ்சாலே போதும். இங்க பாரு, நீ இப்படியோ யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு. காலைல எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் நம்ம பேசிப்போம்.